மனித உடலில் நமக்கு தெரியாமல் நாம் கவனிக்காமல் ஒரு பாதுகாப்பு படை இடைவிடாது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நோய் எதிர்ப்பு மண்டலம். நாம் பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத வைரஸ், பாக்டீரியா, கிருமிகள் எத்தனையோ நம்மை தாக்க முயற்சிக்கின்றன. எது நம் உடலுக்கு நண்பன், எது பகைவன் என்று அடையாளம் கண்டு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு நல்ல காவலன் போல உடலை காக்கிறது. இங்கேதான் கடவுளின் அற்புதம் தெரிகிறது. நமக்கு தெரியாமலே நமக்காக போராடும் இந்த பாதுகாப்பு அமைப்பு கடவுள் மனிதனை எவ்வளவு அக்கறையோடு படைத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சி. இது நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமும் சொல்கிறது. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி போலவே நம் வாழ்க்கைக்கும் ஒரு உள்ளார்ந்த பாதுகாப்பு வேண்டும். நல்ல சிந்தனை, நல்ல பழக்கம், நல்ல நட்பு, நல்ல ஒழுக்கம், இதுவே வாழ்க்கையின் நோய் எதிர்ப்பு சக்தி. நாம் உடலை கவனித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை பெறும். அதே போல உள்ளத்தை கவனித்தால் வாழ்க்கையும் வலிமை பெறும். இப்படி வாழவே கடவுள் மனிதனை படைத்தார். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை தோற்கடிக்கும் சக்தியை மனிதர்களுக்குள் வைத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே நம்பிக்கையுடன் வாழ்வோம். நேற்றிரவு தூங்கி இன்று காலை நலமுடன் கண் விழித்தோம். அதற்காகவும் இன்றைய நாள் முழுவதும் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்.